ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து வணங்கான் அருண் விஜய் நடிச்ச படத்தை பற்றி தான் இன்ட்ரோர் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் வந்து ரொம்ப மாசாவே வந்து நடிச்சிருப்பாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லைங்க எல்லாருமே வந்து ஒரு திருநங்கைகளை வந்து அவங்ககிட்ட இருக்க பொருட்களை வந்து அடிச்சு நொறுக்கி பிடுங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அருண் விஜய் என்ன பண்ணுவாருன்னா, பார்த்த உடனே வந்து எல்லாருமே அடிச்சு ஒரு நல்ல ஃபைட்டாகவே காமிச்சிருப்பாங்க. பட் அருண் விஜய்க்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாத ஒரு கேரக்டராக தான் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் பாலா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அவரோட தங்கச்சி பாசத்தை வந்து மெயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து அதாவது வந்து ஊனமுற்றோர், காது கேட்காம இந்த மாதிரி உள்ள ஒரு ஹாஸ்டல்ல வந்து வார்டனா அவர் வந்து அங்க வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து அங்க உள்ள சிலர் ரவுடி பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பொம்பள பிள்ளைகள வந்து அவங்க குளிக்கிறதெல்லாம் வந்து அவங்க பார்க்குற மாரி அந்த படத்துல வந்து பாலா வந்து பண்ணியிருப்பாரு. அவங்க குளிக்கிறதெல்லாம் பார்க்குறத வந்து அவங்களே உணர்ந்து ஒரு இடத்துல வந்து அத வந்து அருண் விஜய்ட்ட அவங்க சொல்ற மாதிரியும், அருண் விஜய் வந்து அத கண்டு அத இருந்து அவங்களலாம் அடிச்சு, அதாவது கொல்றதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா கொண்டு முடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அவரே நேரடியா ஸ்டேஷன்ல வந்து நான் வந்து கொலைகாரனா நான் தான் கொன்னேன் அப்படின்ற மாரி அவரு அதுல வந்து வாக்குமூலமே குடுத்துருவாரு. தங்கச்சி கூட வந்து எவ்வளவோ வந்து மறைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா முடியாது. ஒரு கட்டத்துல வந்து தங்கச்சியே தான் கூட பிறந்த தங்கச்சி இல்ல. சுனாமில வந்து தங்கச்சிய எடுத்து வளர்த்தாரு அப்படின்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேத்த கொலை பண்ணிட்டு 3வது ஆள கொலை பண்றதுக்காண்டி நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. சமுத்திரக்கனி தான் அவர வந்து சிறப்பு அதிகாரியா வந்து அவர வந்து விசாரணை பண்ணுவாரு. ஆனா சமுத்திரக்கனியே ஒரு இடத்துல வந்து இவர் எதனால கொலை பண்ணாரு அப்படிங்கிறத வந்து அவங்களும் முடிச்சுக்கிறாங்க. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கு. அவர் தான் வந்து நியாயமான தீர்ப்புகள வழங்கக்கூடியவர். அதாவது அவங்க ஆரம்பத்திலே காட்டுவாங்க. அவரே ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிருவாருன்னா, அருண் விஜய் வந்து விடுதலை பண்ணிருவாரு. சாட்சியங்கள் சரியா இல்ல அப்படின்ற மாரி அனுப்பிச்சுருவாரு. தங்கச்சி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து கண்டிப்பா தூக்கு மாட்டிட்டு தான் போயிருவாரு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதாவது தண்ணீல வந்து கிணத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. படத்த அதோட முடிச்சுறாங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு வந்து அருண் விஜய்க்கு வந்து எவ்வளோ தீனி குடுத்தாலும் கண்டிப்பா அவர்னால சிறப்பா நடிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாலா வந்து இன்னுமே வந்து அருண் விஜய்க்கு நல்ல கேரக்டர் குடுத்துருந்துருக்கலாம். படம் பார்க்கறதுக்கு வந்து சுமாரா தான் இருக்கும். ஆனா படம் பார்க்கலாம். இதில மெயினா பார்த்தீங்கன்னா, குளிக்கிற சீன்ல வந்து அந்த வில்லங்க பார்க்குற சீன்ல வந்து படத்தில காட்டும்போது, அது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் அப்பா வந்து காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அது வந்து கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிரட்டலாவே இருக்கும். நம்ம கருத்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.